Dr. Sangeeta ma'am. She is a senior consultant, obstetrician and gynecologist and fertility specialist, laparoscopic surgeon in Vidya Women's Center. Please share some few words with us, ma'am. என்னை இங்கே ஆக்சுவலாக கூப்பிட்டதுக்கு டாக்டர் சசிகலாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே எதுக்காக வந்திருக்கிறீங்க? ஒரு தொழிலை கற்றுக்கணுன்ட்டு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறீங்க. ஸோ எத்தனை பேர் வீட்டில் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு போர் அடிக்குது, அதனால் இங்கே வந்தேன்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? ஸோ யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு தொழில் பண்ணணும், நான் வாழ்க்கையில் முன்னேறி வரணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்றவங்க தான் பெரும்பாலான இருக்கீங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆஸ் லேடிஸ், ஆஸ் விமன் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மட்டுமே இதுக்கான ஒரே ஒரு தீர்வு. எத்தனையோ பேர் ஹஸ்பண்ட்ஸ் இத்தனை நாள் வந்து ஒரு வருமானத்திற்காக நம்பிட்டு இருந்திருப்பீங்க. பட் இனியும் அந்த காலம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு மேடையை, அதாவது வீட்டில் இருந்தபடியே இதை ஒரு தொழிலாக செஞ்சு உங்களை எம்பவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டை நடத்தின டாக்டர் சசிகலாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மேடம் கிட்ட இங்கே வரதுக்கு முன்னால் ஒரு ½ hour பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட ஜேர்னி ஆஃப் 20 years எப்படி இருந்தது, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத என்கிட்ட விவரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு ஸ்டார்ட் அப்னால் வந்து அவங்க பல பிரான்ச்சஸ்ஸு, கொஞ்ச நாள்லேயே வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரான்ச்சஸ்ஸு அந்த மாதிரி வந்து டைவர்சிஃபை ஆகிடுவாங்க. இப்போ மேடம் கிட்ட கேட்டுட்டு இருந்தால், நீங்கள் ஏங்க மேடம் சேலம்லேயே ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்ல, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிராஜுவேட் ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் வரலாம் இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தபோது அவங்க சொன்னாங்க, மேடம் நான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா என்னோட கண்காணிப்பில் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நான் சொல்லி கொடுக்குறவங்க என்னை போல சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு பணம் சம்பாதிக்கிறது எனக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. நான் என்னோட கலையை நான் மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். இன்னொன்று, உங்களுக்கு அவங்களே காம்படிஷனாக வருவாங்களா? வருவாங்க. எனக்கு அதுதான் வேணும். எனக்கு ஈக்குவலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு காம்படிஷனாக வந்தால், ஒரு தாய் தன்னோட சைல்டுக்கு எப்படி வந்து தனக்கு மேலே வருதுன்றதுல பெருமை இருக்குமோ அதே பெருமை தான் எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் மேடமுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இந்த கலையை இதோட நிறுத்தாமல் இதிலேருந்து மேலும் அப்கிரேட் பண்ணி ஒரு சின்னதாக ஆரம்பித்து பெரிய லெவலில் வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.